உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி முத்தமிழை விரும்புவோர் மத்தியில் முத்தமிழை விரும்புவோர் மத்தியில் அந்த முத்தமிழே விரும்பும் ஒரு மொழி அரசி. முடிசூடும் வாய்ப்பிருந்தும் முடிசூடாய் எங்களின் பேரரசி. முடிசூடிய அரசிக்கும் சேர்த்து இந்த எழிலரசியின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த மேடை தெய்வத்திற்கு சமமானது. இன்றைக்கு எங்கள் அண்ணன் தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பண்ணன் சம்பத்குமார் அண்ணன் அவர்களை நினைவு கூர்ந்து எங்களை எல்லாம் இங்கே அழைத்து மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தோழி பாரதி அவருக்கும் இந்த கம்பன் கழகத்தை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிமிஷம் விட்டு நடுவர் அவர்களை இதையெல்லாமா சேர்த்துக்குவீங்க? எதிரணியிலிருந்து அன்பு சகோதரி வந்தாங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கத்தோடு உட்காந்துருந்தேன்னா, ஒரு பெண்ணை அழகா இருக்கிறேன்னு சொல்றது ஒரு குத்தமாமா? ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க. நான் கம்பன் காலத்து பெண்கள் இல்லை, இந்த காலத்து பெண்களையும் சேர்த்து வைக்கிறேன். சுமாராக தான் நாம் இருக்கிறோம், நமக்கே தெரியும். ஆனாலும் ஒரு காட்டன் புடவை கட்டி தலையில கொஞ்சோண்டு பூ வச்சோன்னே நம்ம வீட்டுக்காரர் நம்மளை பார்த்து ஒரு சாயெல்லாம் நயன்தாரா மாதிரியே இருக்கிறேன்னு சொன்னா சத்தியம் பட்டு சொல்லுங்க, சந்தோஷப்படுவோமா மாட்டோமா? அதெல்லாம் நாங்க சொல்ல, நீங்க சொல்லக்கூடாது. இல்லை, என்னைய சொல்லலை நடுவர் அவர்களே, நான் பொதுவாக சொல்றேன். நான் அப்போ அழகா இருக்கிற பெண்ணை அழகா இருக்கிறான்னு சொல்றதே தப்புன்னு இப்போ சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாங்க எங்கள் அன்பு சகோதரி. அதில் இன்னும் ஒன்று, அறிவே இருக்கு இல்லையா? ஏன் பெண்களை அறிவு குறித்து சொல்லவே இல்லை கம்பன் என்று நீங்க உங்க அணிக்காக பேசுறீங்க. அந்த அம்மாவே எங்க அணியில உட்காருவீங்க, பக்கம் பக்கமா இன்னும் 10 பாயிண்ட் போய் பேசிட்டு போய் உட்காருவாங்க. அப்படியா? பின்ன என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்த நடுவர் அவர்களே, அந்த படத்துல ஒரு அந்த பெண்ணில இருங்க, நீங்க 30 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னால வந்த படத்தை இப்போ பாத்தீங்களா? இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை அப்பவே பார்த்துட்டேன். சரி. அப்ப அது சூப்பர் டூப்பர் ஹிட், மெகா ஹிட். சரி. நாம எல்லாரும் பார்த்த படம் தான். சரி. அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னா, அந்த அம்மா தான் ஊர்ல பெரிய ஆளுடைய ஒய்ஃப். ஒரு 16 கஜ புடவையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கார் வெளியில போகும்போது சொம்புல தண்ணி கொடுக்கும், அவர் குடிச்சிட்டு போவாரு. திரும்பவும் வீட்டுக்குள்ள வரும்போது சொம்புல தண்ணி கொடுக்கும், காலக்கவினி வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அந்த அம்மாவுக்கு இதே தாங்க வேலையே. இதுதான் பெண்களினுடைய தலையாய கடமை என்று ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் காமிச்சதுங்க. நீங்களும் நானும் ஒரு 40 வயது 45 வயதை தொட்ட அத்தனை பேருமே அந்த படத்தை பார்த்து வசூல் அப்படியே குவிக்க வச்சோம். முந்தா நாள் அந்த படத்தை திரும்பவே ஸ்கிரீன்ல போகுது. சும்மா அப்படி சேனல் மாற்றும் போது போயிட்டு இருக்கு. சே, ஒரு காலத்தில் பார்த்து ரசிச்ச படமாச்சே அப்படின்னு டீயை குடிச்சிக்கிட்டே நான் அந்த அந்த காட்சியை பார்க்குறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்து ரசித்த அந்த காட்சி இன்றைக்கு நான் பார்க்கிறேன். இது என்ன 10ஆம் பசிலித்தனமாக இருக்கிறதே, இந்த படத்தையா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்ப சரியில்லைன்னு தோணுதுங்க நமக்கு. ஆனால் நான் வியந்து பார்க்கிறேன் கம்பனை. 9ஆம் நூற்றாண்டு கூட வேணாங்க, அறிஞர்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கூற்றுப்படி 12ஆம் நூற்றாண்டுனே வச்சுப்போம். 12ஆம் நூற்றாண்டு தொடங்கி இதோ 21ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் இந்த நூல் வாசிக்கப்படுகிறது, நேசிக்கப்படுகிறது, பூஜிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது புதுமையின் ஈர்ப்பால் தான் நடுவர் அவர்களே. இதுல புதுசா ஒண்ணு இல்லைன்னா நாம ஏங்க இதை படிக்க போறோம்? அதனால்தான் என்ன சிறகடித்து எண்ணற்ற கவி படைத்து வண்ண தமிழுக்கே வடிவழகு கூட்டி வைத்த கவிஞன் கண்ணதாசன் சொன்னான், ஏய் நீ படிக்கிற இன்னைக்கு கம்பராமாயணம், இது இந்த நூற்றாண்டுக்கு அடுத்த நூற்றாண்டுக்குன்னு இல்லை, இது எத்தனை காலத்திற்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்க பாருங்க, காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டுன்னா. எல்லா தலைமுறைக்கும் அதுல புதுமை இருக்குங்க. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இதே மேடையில் நீங்கள் நடுவராக அமர்ந்து இதே மேடையில் நான் பேச்சாளராக வந்து பேசினாலும் அங்கே பேசுவதற்கு புதுமை அதுல இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் இருப்பமே. என்ன இப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்க நடுவர் அவர்களே. ஆமா, நான் இருக்கிறனோ இல்லையோ,
தமிழ் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னும் 1000 வருஷம் இந்த மக்களின் வாழ்த்துக்களோடு இருக்க வேண்டும். அதுல அறிவே இல்லைன்ற மாதிரி கம்பன் படைத்திருக்கிறார் எங்கள் அன்பு தலைவி, எதிர்கட்சி தலைவி. இல்லை இல்லை, இந்த பட்டிமன்றத்தில் நீங்க என்னை பார்ப்பதை பார்த்தாலே அவங்க அப்படிதான். நீங்க இப்ப வரைக்கும் சொல்றோம், பொம்பளை பிள்ளைய படிக்க வைங்கயா, படிக்க வைங்க, பொம்பளை பிள்ளைய படிக்க வைங்க. அரசாங்கம் சொல்லுது, நான் கொடுக்குற மாசம் காசு, பொம்பளை பிள்ளைய படிக்க வைங்க. இன்ன வரைக்கும் குக்கிராமங்களை கேட்குறாங்களா? பெண் கல்வி என்பது இன்று வரை கனவாக இருக்கக்கூடிய ஒன்றை 12ஆம் நூற்றாண்டிலேயே சொன்னான். அந்த அயோத்தி மாநகரம், அந்த கோசலை நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? பெருந்தடங்கண் பிறை நுதலாருக்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் தான். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் படிச்சவங்களா இருந்தாங்களாம். பெண்கள் கல்வி இருந்ததா, அது கூட பரவாயில்லைங்க. எங்க இப்போது வரைக்கும் பல தலைவர்களுடைய அயராத உழைப்பால் பெண்களுக்கு சொத்துரிமையை இப்பொழுதுதான் நாம் எட்டி பிடித்திருக்கிறோம். கம்பன் சொல்றாங்க 12ஆம் நூற்றாண்டுல பொருந்து செல்வமும் பெண்களுக்கு அயோத்தியில கோசலை நாட்டுல பெண்களுக்கு சொத்துரிமை இருந்ததாம். அவர்கள் சொத்துடையவர்களாக இருந்தார்களாம். இதை மட்டும் சொன்ன கம்பன் இல்லைங்க, அடுத்த வரி சொல்லுகிறான், வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும். அப்படி பெண் இருந்தால், படித்தவளாக இருந்தால், அவள் காசு பணம் உடையவளாக செல்வ செழிப்போடு இருந்தால் அவளால என்னையா பையன்னு கேட்டா, வீட்டுக்கு ஒருவர் உதவின்னு வரும்போது இருங்க என் வீட்டுக்கார கேட்டு சொல்றேன் சொல்ல மாட்டான். வீட்டுக்கு ஒருத்தர் உதவின்னு வருகின்ற போது, இதோ சொத்து என் பேர்ல தான் இருக்கு, செல்வம் என்னிடத்திலே இருக்கிறது, நான் யாரையும் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை, இதோ சுயமரியாதை உடைய நான் பெண், இதோ இந்த உதவி என்று பெண்ணே எடுத்து தருவாளாம். ஏமா எவ்வளவு புதுமைகளை 12ஆம் நூற்றாண்டிலேயே அவன் பொதித்து வைத்திருக்கிறான். வீட்டுக்கு விருந்தாளி வந்தா, ஐயோ பால் பாக்கெட் இல்லையே, வீட்டுக்கார வந்தா தான் வாங்க முடியும் நினைக்காத, ஏன்னா உன்கிட்ட செல்வம் இருக்கு. விருந்து உபசரிப்பதற்கும் அந்த பெண்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று அயோத்தி மாநகர பெண்களுக்கு மட்டுமா சொன்னான்? இல்லை, கலியுக பெண்களுக்குமாகத்தான் அன்றைக்கு கம்பன் சேர்த்து எழுதி வைத்தான். இதுதான் புதுமையின் ஈர்ப்பு. நடுவர் அவர்களே, நீங்கள் எவ்வளவு விஷயங்களை பேசினார். அதுல பேசுகின்ற போது சொன்னால், ஆஹா தாரையை பார்த்தீர்களா, அம்மா கை எப்படிமா இருந்துச்சு, மூங்கில் போல இருந்ததா. அதை ரசிக்கணுமா, குறை சொல்லக்கூடாது. நமக்கு இல்லைங்கிறதுக்காக, நமக்கு ஒரு விஷயம் இல்லைங்கிறதுக்காக அதை தப்பாயிடாது. இல்ல பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. இல்ல எழில் இல்ல, யார் ஐயோ நீங்க வேற, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இது மூங்கில் கைன்னு ஒத்துக்க முடியுமா? இதை சரி ஓகே, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். அப்போ என்றைக்கு நான் எப்பொழுதுமே ரசிப்பதே கருப்பு கல் நிறம் தான். நடுவர் அவர்களே, அப்படி போடு, மன்னித்து விட்டு பேசுங்க. ஆமா ஆமா ஆமா, ஐயோ அந்த 10 நிமிஷம் அதெல்லாம் முடிஞ்சிடும். நீங்க தாரையை, நீங்கள் அழகை குறித்து கம்பன் சொன்னதை மட்டும் பார்த்தீங்களே, எங்க அவ அரண்மனையில இருப்பவள், அவள் அந்த புறத்திலே இருப்பவள். ஆனால் ஆட்சி செலுத்துகிறவன் வாலிதான். ஆனா ராமனோடு சுக்கிரீவன் வருகிறான் என்கின்ற செய்தி முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அரசனாகிய வாலிக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த புறத்திலே இருக்கிற தாரைக்கு தான் அது முதலிலே தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் அவள் எவ்வளவு அறிவு படைத்தவளாக இருக்க வேண்டும், ஒரு மதி நுட்பம் வாய்ந்தவளாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி என்பவள் மந்திரியை போல இருந்து கணவனை வழிநடத்த வேண்டும் என்பதிலே தாரை அறிவுடைய பெண்ணாக படைத்து காட்டுகிறார். இன்னைக்குதான் நான் மேடையில கேட்கிறேன், தாரைய பழமைவாதியாக காட்டிய ஒரு கதாபாத்திரமாக அவரை படைத்ததை இன்றைக்கு தான் நான் மேடையிலே பார்க்கிறேன். நான் அவள் அறிவு கூர்மையோடு தான் அவள் படைக்கிறாள். நீங்க இன்னொன்னுங்க, இந்த நூற்றாண்டுக்கு ஒத்து வர மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அன்றைக்கே கம்பன் யோசிச்சான். நீங்க 12ஆம் நூற்றாண்டுலலாம் காதல் திருமணம் என்பதெல்லாம் கிடையாது. முடியுமா? மூல நூலான வால்மீகி எழுதிய ராமாயணத்துல காதல் இருந்ததா? இல்லை. ஆனால் ராமனும் சீதையும் திருமணத்தை அப்படியே அந்த சுயம்பர மண்டபத்தில் கொண்டு போய் நடத்தி இருக்கலாம் கம்பன். ஆனால் கம்பனுக்கு ஒத்து வரலைங்க. அதுல புதுமையை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஏனென்றால் எதிர்கால சமூக மாற்றங்களுக்கு தன் நூல் வழிவகுக்க வேண்டும் என்று அவன் சிந்திக்கிறான். அப்படி பால்கனியில கொண்டு வந்து சீதையை நிறுத்துறான். கீழே ராமன் விஸ்வாமித்திரரோடும் இலக்குவனோடும் நடந்து வருகிறான். அவன் பாடல் புனைகிறான். மேலே இருந்த சீதை கீழே நடந்து வர, எப்பொழுது ஆண்மகன் அப்படி நிமிர்ந்த நன்னடையோடு அப்படி மேலே பார்த்த மாதிரி வருவான். என்னரு நலத்தினால் இணையல் நின்றொழி கண்ணோடு கண்ணினை நோக்கி இருவரும் மாறி இதயம் புக்கினார். அடுத்த பாட்டில் வந்து சேர்த்துட்டியா? அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு
எனக்கு தெரிந்து காதலை முதலாக ஒரு திருமணத்திற்கு முன்பாக அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இவன் வில்லை சிவதனுசை வளைப்பானா தெரியாது அவளுக்கு. ஆனால் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய இதயம் மாறிவிட்டது என்று ஒரு காதல் காட்சியை கொண்டு வந்து கம்பன் அங்கே இணைக்கிறான். இன்றைக்கும் அதை நாம் பார்த்து ரசிக்கிறோம். சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப அத்தனையும் கொண்டு வந்து தன்னுடைய இலக்கிய படைப்பிலை வைத்து பெண்மையை அவ்வளவு உயர்வு செய்கிறான். என் அன்பிற்குரிய அன்பு சகோதரிக்கு நான் சொல்லுகிறேன், எல்லா கதாபாத்திரத்தையும் கூட விட்டுருங்க, சுமித்திரை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதில் ஆயிரம் நாம் விஷயங்களை சுமித்திரையின் கதாபாத்திரத்தை வைத்து சொல்லலாம். ஒன்றை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுமையின் ஈர்ப்பாக நான் சுமித்திரையை பார்த்து வியக்கிறேன். ராமன் காட்டுக்கு போறான், கோசலினுடைய மகன், அது அவன் விதி வாங்கின வரோம். கைகேயி சொன்னது சரி முடிஞ்சு போச்சு, கூட இலக்குவன் போகணுங்கிற அவசியம் இல்லை. அவன் வந்து கேட்கிறான், நான் போட்ட மாமான்னு கேட்கிறான். ஒரு அம்மா இருந்தா நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அவனுக்கு இட்டது, நீ போய் வேலையை பார், நீ இளவரசன், நீ போய் வேலையை பார் சொல்லியிருப்போம். ஆனால் சுமித்திரை என்ன தெரியுமா சொன்னா, இன்றைக்கும் பெண்கள் அதில் இருந்து படிக்க வேண்டிய பாடம், பெருந்தன்மையோடு பெண்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் எனது என்கின்ற அந்த சின்னஞ்சிறிய சுயநலத்திலே இல்லாமல் சுமித்திரை செல்லுகிறாள். சொல்றா, இவன் பின் செல். யாரு? ராமன் பின்னாடி. இவன் பின் செல், தம்பி எனும் படி என்று அடியாளின் ஏவல் செய்தி, மண்ணும் இந்நகருக்கே அவன் வந்திடின் வா, அன்றேல் முன்னம் முடி. இவன் பின்னாடி போ, அண்ணங்கிற இருமாப்புல போகாத, அவனுக்கு அடிமை மாதிரி நீ போ. ஒருவேளை அவன் திரும்ப அயோத்திக்கு வந்தா நீயும் வா. அவனுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து என்று சொன்னால் அவனுக்கு முன்னால் நீ செத்து விடு என்று சொல்லி தன் மகனை காட்டுக்கு அனுப்புகிறாள் என்று சொன்னால் இந்த பெருந்தன்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பாடம் கற்கக்கூடிய பாடமாக இருப்பதால் புதுமையின் ஈர்ப்பாகத்தான் கம்பன் பெண்களை படைத்திருக்கிறான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழிலரசி மிக கவனத்தோடு இந்த தலைப்பை கையாண்டிருக்கிறார்கள். ரெண்டு பாத்திரத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. தாரையையும் சுமித்திரையை மட்டும்தான் எடுத்தாங்க. பொதுவாக கம்பனுடைய அந்த காப்பியத்திற்குள் ஒரு நீச்சல் அடித்து விட்டு வந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் என்னன்னா, 1989 ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, அந்த பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்று. அது இப்பொழுதுதான் ஒரு வருடத்திற்கு முன்னால் தான் ஒன்றிய அரசு அதை முன்னெடுத்தது. தமிழ்நாடு என்பது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டுகின்ற ஒரு மாநிலமாகவே திகழ்ந்து வருகிறது. கம்பர் மிக சுத்தமான வார்த்தைகளினால் இதை சொல்கிறார். அதை ரொம்ப நுட்பமாக அவர் எடுத்து காட்டினார். அந்த பாட்டை எடுத்து காட்டினார். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தியவருக்கு ஈகின்ற அந்த வாய்ப்பும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். பொருந்துகின்ற செல்வம் படைத்திருந்தார்கள், கல்வி பெற்றிருந்தார்கள், அடுத்தவர்களுக்கு ஈயக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். டிபெண்டா இல்லை, இண்டிபெண்டா இருந்தாங்க பெண்கள் என்று ஒட்டுமொத்தமான பெண்களை கொண்டு வந்து சேர்த்தார். அப்புறம் ஒரு லவ் மேரேஜ்னு சொன்னார், சீதையையும் ராமனுக்கான கல்யாணத்தை. அது ஆக்சுவலாக லவ் மேரேஜ் கிடையாது, பட் ஆக்சுவலாக அது ஒரு செலெக்ஷன் தான். ஆனால் இங்கிருந்த அந்த ஐயா பார்க்குற மாதிரி ஒரு காட்சி அமைஞ்சிருச்சு. அதில் நான் இளமையாக அந்த காலகட்டத்தில் கல்லூரி படித்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு கவிதை வந்திருந்தது. ராமன் யாராலையும் எடுக்க முடியாத அந்த வில்லை அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து அப்படி எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் தான். அதில் நர்த்தகி நட்ராஜ்னு ஒரு அம்மா நல்ல நடனம் ஆடுறவங்க, அவங்க ஒரு வாட்டி எடுத்து அந்த காட்சியை பண்ணி காட்டியிருக்காங்க. எடுத்தது கண்டனர், அப்படி அது இற்றது அப்படி பார்த்துட்டு அது உடஞ்சது பார்த்துட்டு இப்படி பண்ண மாதிரி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் முன்னால் உட்காந்துருந்தான். இது அவங்களே சொன்னது எனக்கு. கவிக்கோ முன்னால் உட்கார்ந்துருந்து போய் சொன்னாங்களாம், நீ ஒரு பிழை செய்திருக்கிறாய், யாரும் ஒடிந்து விழுவதை பார்க்கவே இல்லை, கேட்கத்தான் செய்தார்.